தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே. பின்னும் நேமியம் கருணை நிலைவரம் உண்டு நீதம் துதி என் மனமே. பின்னும் நேமியம் கருணை நிலைவரம் உண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்த்தால் அனைத்துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம்.
பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் நீ மனமே. தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். ஓ தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இரண்டாவது சரணம் எப்படியாக சொல்லுகிறது? பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே. பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அதற்கு பின்பதாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி அந்த ஜனங்கள் எல்லாரையும் குடி அமர்த்தி வைக்கிறார். அதற்கு பின்பதாக நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள். இது ஒரு பிரசங்கமாக இல்லை. இந்த 1வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். அப்பொழுது காலேப் கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுனுடைய தம்பி ஆகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி ஆகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இந்த வசனம் யாருக்கும் புரிஞ்சிச்சா? இதில் என்ன இருக்குதுன்னா, முதல் நியாயாதிபதி ஒத்னியேல் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இவன் ஒரு ரட்சகன். ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த ஒத்னியேல் எழும்பி எதிரியோடு கூட யுத்தம் பண்ணி ஜனங்களை மீட்டு கொள்ளுகிறதான சம்பவத்தை இந்த 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக அங்கே ஒரு காரியம் வைக்கப்படுகிறது. இந்த ஜனத்தை அல்லது இந்த ராஜாவை அல்லது இந்த எதிரியை மேற்கொண்டு யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறவனுக்கு என் மகளாகிய அக்சாலை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒத்னியேல் தன்னுடைய உயிரையும் பாராமல் தன்னுடைய காரியத்தை பாராதபடிக்கு உயிரை பணயம் வைத்து யுத்தத்தில் ஜெயம் எடுத்து இந்த அக்சாலை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா. சரி, இப்போ கேஷுவலாகவே வரேன். அதாவது தனக்கு மனைவியாக தெரிந்து கொள்ளப்படுகிறதான அக்சாலை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஒத்னியேல் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து, முன்னாடி உள்ள காலத்துலலாம் மகளை கல்யாணம் பண்ணணுன்னா சில விதிமுறைகள்லாம் வைப்பாங்க. இப்படிலாம் இருந்தால் தான் நான் என்னுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சில வீர தீர செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் நான் ஒரு வீரன் என்பதற்கு அடையாளமாக நிறைய காரியத்தை செய்து சாதித்து திருமணம் பண்ணி கொள்ளுகிறதான வழக்கங்கள் முந்தைய காலங்களெல்லாம் அதிகமாக உண்டு. அதே போல் இங்கே ஒரு
நியாயாதிபதி, ஒரு இரட்சகன், இந்த அக்சாலை திருமணம் பண்ணிக்கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய உயிரையும் பாராதபடிக்கு உயிரை பணயம் வைத்து அவளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இது எதற்கு ஒப்புமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியில் பிறந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மனம் முடித்து கொள்வதற்காக அவர் தன்னுடைய உயிரையும் பாராமல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, ஆமென். அவர் எதிரியோடு கூட போராடி அந்த யுத்தத்திலே அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை எல்லாம் அங்கங்கே தியானித்து வருகிறார்கள். ஆமென். நாமும் இந்த காலை நேரத்திலையும் அவருடைய கல்வாரி அன்பை நினைத்தவர்களாக இந்த பாவியையும் மீட்பதற்கு, இந்த தகுதியே இல்லாததான இந்த அடிமையை மீட்பதற்காக அவர் எனக்காக இந்த பூமியில் வந்து அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையும் அவர் ஜீவனையும் அவர் தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தாரு என்பதை நினைத்து இந்த காலை நேரத்தில் இந்த சரணத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். சொல்லுங்க, இந்த பாவியை மீட்க தாவியே உயிரை, பாவியை மீட்க தாவியே உயிரை, இந்த பாவியை மீட்க தாவியே உயிரை, பின்னும் நேமியாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே, தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம், காசினி தனிலே நேசமாக கஷ்டத்தை உத்தரித்தே, காசினி தனிலே நேசமாக கஷ்டத்தை, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை கண்டுணர் நீ மனமே, தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவியையும் மீட்பதற்காக ஆமென், தெய்வகுமாரனாகிய இயேசு அவர் தன்னுடைய உயிரையும் பாராமல், அவர் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் சிலுவையிலே பலியாக ஆமென் தன்னை ஒப்பு கொடுத்து, அவரே வாலண்டியராக, அவரே விருப்பத்தோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் சேர்த்து கொண்டாரு. இந்த தகுதியே இல்லாத ஆமென் ஹல்லேலூயா, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாததான ஆமென், எந்த விதத்திலையும் ஆமென் மேன்மை பாராட்டுவதற்கு இடமே இல்லாததான இந்த அடிமையை, இந்த ஆமென் பாவியை மீட்பதற்காக ஆமென் கல்வாரி சிலுவையை அவர் தெரிந்தெடுத்து
தன்னை ஆமென் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த நல்ல தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களும் ஆமென் ஸ்தோத்திரத்தினால நிரப்பப்படட்டும். எல்லாருடைய உள்ளமும் நன்றியால நிரப்பப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்களை ஆண்டவரே விடுவிக்கும்படியாக, எங்களை ஆண்டவரே நீர் மனவாட்டியாக சேர்த்து கொள்ளும்படியாக, மனவாளனாகிய கிறிஸ்து நீர் எங்களுக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தீரு. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவியாகிய எங்கள் மேல் நீர் கிருபையாயிருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த ஆயக்காரன் சொன்னது போல நாம் சொல்லுவோமாக, ஆண்டவரே இந்த பாவியாகிய என் மேல் நீர் கிருபையாயிரும் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீர் ஏற்கனவே நீர் கிருபையாயிருந்தீர் ஆண்டவரே. இப்பொழுதோ ஆண்டவரே குறைவுள்ள பாத்திரமாகிய எங்கள் மேல் நீர் கிருபையாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது நீர் எங்கள் மேல் கிருபை வைத்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுது நீர் எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக தாவீது சொல்லுகிறார், நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தையே எடுத்து நான் என் தேவனை என் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் ஒன்றையுமே செலுத்த முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆமென் நன்மைக்கு ஈடாக நாம் எதையும் கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக ஒன்று செய்ய முடியும். அவர் என்னை ரட்சித்த விதங்களை நினைத்து அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சித்து, நீர் எங்களை மீட்டுக் கொண்டு, நீர் எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை கிருபை உள்ளவர். எத்தனையோ பேர் தகுதி உள்ளவர்கள் இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் அதற்குரிய நிலைமைகளில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே பாவிகளாகிய எங்களை நீர் தேடி வந்து ரட்சித்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக, உம்முடைய சுதந்திரத்திற்குள்ளாக நீர் எங்களை சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. பாரீர், பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், இயேசுவே
ரோஜாவும் லீலி புஷ்பமுமே ஆம். 10,000ங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோர் 10,000ங்களில் சிறந்தோர் காட்டு மரங்களில் கேச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார் காட்டு மரங்களில் எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம் நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்ப ரசத்திலும் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ சொல்வோம் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோர் அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவர் இடது கை அவர் நேசத்தால் சோகமானேன் என்மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் பதினாயிரங்களில் சிறந்தோ என் நேசர் என்னுடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன் என் நேசர்
அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் சீரந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ. ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே நாம் மகிழ்ந்து. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. மன நாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் களில் சீரந்தோர். இயேசுவே இயேசுவே களில் சீரந்தோ. பதினாயிரங்களில் சீரந்தோ. பதினாயிரங்களில் சீரந்தோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த என்னுடைய மணவாளன் அவர். நான் ஏற்கனவே அந்த நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை வாசித்தது போல, அன்றைக்கு ஒத்னியேல் என்கிறதான ரட்சகன் தன்னுடைய உயிரையும் பாராதபடிக்கு அக்சால் என்கிறதான பெண்ணை அவள் தனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்ரவேலில் எழும்பின முதல் ரட்சகன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் மரித்தான். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததான இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாக, உங்களையும் என்னையும் அவருக்கு உரிமையாக்கி கொள்ளும்படியாக, அவருடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய உயிரையும் பாராமல் அவர் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தாரே. அந்த நேசத்திற்கு ஈடு இணை உண்டோ? ஹல்லேலூயா. அந்த ஒத்னியேல் என்கிறதான ரட்சகன் அவன் ஒரு நாளிலே மரித்தான். மீண்டுமாக அவன் எழுந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மை மறுபடியுமாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்! அந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் விடுதலையோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆமென் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்டதான உறவுகள் எல்லாம் மாறி போனாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போனாலும், மாறாத கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மை கரம் பிடித்தவர் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளிலே அவர் வரப்போகிறார். அவர் நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். அவருடைய கிருபைகள் எத்தனை பெரியது! அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத, புறம்பே தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அருவருப்பாயிருந்ததான எங்களையும் மீட்டெடுத்து அவருடைய மனவாட்டியாக சேர்த்து கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை முடிவு பரிந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பிராயமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று தேவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து அதே அங்கலாய்ப்பு தான். நம்மை ஒருபோதும் கைவிடாத நேசர் அவர், நம்மை விட்டு விலகாதவர் அவர், நம்மோடு கூட இருந்து முடிவு பரியந்தமும் மரணம் பரியந்தமை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே. எத்தனை பேர் ஆசையோடு சொல்ல முடியும்? அவர் கூப்பிடும் பொழுது நான் ஆசையோடு அவர் பின்னே செல்லுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும். நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் என்ன உண்டு? நான் வரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு எங்களிடத்தில் என்ன தகுதி உண்டு? நான் வரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு இந்த பூமியில எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நீர் கூப்பிடுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். ஓஹோ, நானும் செல்லுவேன். என் பிரியமே, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே, இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன். அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே, அவர் சமூகத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து முதலாவது அழைத்தார். இந்த வயிற்றை நிரப்புவதற்கு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அந்த காரியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். இந்த உலக வேலைகளில் அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அழைத்தார், என் பின்னே வா, என் பின்னே வா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே அப்படித்தான் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் விட்டு இயேசு மட்டும் போதும், அவர் மட்டும் போதும், அவரே என்னுடைய வாழ்க்கையில ஆமே போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும், உறவுகளை, ஆமே ஹல்லேலூயா, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அது எத்தனை பெரிய பாக்கியம், அது எத்தனை பெரிய மேன்மை. இதே பேதுருதான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே
ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆமென், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலே 100 மடங்கு 100 மடங்கு ஆமென் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலும் நாம் கர்த்தரை பின்பற்றி வந்த நாள் முதற்கொண்டு, ஆமென், கர்த்தரை சார்ந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் ஒரு குறைவு நமக்கு வைத்தது இல்லை. இதுவரைக்கும் ஒன்று நமக்கு குறைவுபட்டது இல்லை. இனிமேலும் நமக்கு குறைவுபட போவது இல்லை. அல்லேலூயா. அந்த பேதுருவால இப்படி கேட்க முடியவில்லை. இதுவரைக்கும் நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி அவனால கேட்க முடியவில்லை. காரணம், ஆமென், ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்தி வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. கிருபைகளை, அதிகாரத்தை, வல்லமைகளை, வரங்களை கர்த்தர் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் மாற்றினாரே ஒழிய, ஆமென், ஒன்றும் பேதுருவுக்கு குறைவுபட்டு இருந்தது இல்லை. இன்றைக்கு நீங்கள் நானும் தைரியமாக சொல்ல முடியும், நான் கர்த்தரை சார்ந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, நான் கர்த்தரை பின்பற்றி வந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபட்டது இல்லை. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, இனிமேலும் குறைவுபடுவது இல்லை. அவர் என்னை குறைவுபட விடவே மாட்டார். அவர் என்னை குறைவுபட விடுவதே இல்லை. அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரூத்துவுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ஆமென், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்ததான உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அவருடைய செட்டைகளின் கீழே நிழலிலே வந்ததான, அவருடைய சிலுவையின் நிழலிலே வந்ததான உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் ஒருபோதும் மறவாதவர். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவர் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய கிருபையை உணர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்தென்று கண்களை மூடி, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சொல்லுங்க, விலையேற பெற்ற. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆராதனை பாடல். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆஹா, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை நண்பர் இயேசுவுக்கு என் அன்பர். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள்
எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அல்லேலூயா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். ஆராதனை. குட்டி பிள்ளைங்கள்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆராதிங்க. ஏசப்பா, உங்களை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த, எங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த, ரத்தத்தை சிந்தின உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம். இப்பொழுது ஆமென், நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை நண்பர், நண்பர். ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை நண்பர், நண்பர் இயேசுவுக்கு நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே. ஆராதனை, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக. பாக்கியம், பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே. ஆராதனை. சொல்லுங்க, பரிசுத்தரே, படைத்தவரே. ஆராதனை, ஆராதனை. ஹா 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 ஹா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹா ஹா ஹா. அல்லேலூயா. ஹா ஹா ஹா. அல்லேலூயா. ஹா 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 ஹா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிற இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். நமக்காக பரிந்து பேசுகிற ஆமென் அவருடைய ரத்தம்
நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் நானும் வந்து சேர கர்த்தர் கிருபை தந்தாரு. ஹல்லேலூயா. ஓ ரிகாரா நந்தரா ரபாபா ஆண்டவரே, நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேகரா நந்தரா ரபாபா கதரா நந்தரா ரபாபா. ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கையை உயர்த்தி எங்களை முழுமையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். முடிந்தால் 2 கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பலியாக எங்களை நாங்கள் படைக்கிறோம், பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. திரும்ப எத்தனை எத்தனை இன்னல்கள் ரத்தமே சிந்தி, ரத்தமே சிந்தி ரத்தமே சிந்தி. ஆஹா, உண்மையாகவா ஆண்டவரே, எங்களை முழுமையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே. ரட்சகரே இயேசு நாதா, ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசு, ஆராதனை ஆராதனை. ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மகிமை செலுத்துவோம். எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழ்ச்சியும் உமக்கு ஒருவருக்கு, உமக்கு ஒருவருக்கு. என் சபையுடனே கூடி உம்மை ஆராதிக்க, என் குடும்பத்தோடு கூட கூடி உம்மை ஆராதிக்க, என் திருச்சபையிலே வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களை அர்ப்பணித்து உம்மை நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்ததான இந்த நல்ல ஆண்டவரை நேரத்திற்காக, இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராகப்பா. ஆமென், ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனம்.
தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கடந்த வாரத்திலையும் இந்த வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கும் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். கடந்த வாரத்தில் சொன்னேன், நிலம் என்பது அது யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? நிலம் என்பது அது நம்மை குறிக்கிறது. நிலம் என்பது அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. நிலம் என்பது நாம் கூடி வருகிறதான இந்த திருச்சபையை குறிக்கிறது. அப்படியானால் இந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயம் என்பது அது ஒரு நிலம். இந்த இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயிரை முளைப்பிக்கும் நிலமானது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபையும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் அதிலே 9வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 61வது அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இப்படி வாசிப்போமா? எங்களை பார்க்கிற யாவரும், வாசிங்க, எங்களை பார்க்கிற யாவரும் எங்களை கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லுங்களேன். எல்லாரும் இருதயத்தில் கையை வைத்து அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எங்களை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று மற்ற புறஜாதியார் அறிந்து கொள்வார்களாக, மற்ற புறஜாதியார் அறிந்து கொள்வார்களாக. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையை பார்க்கிற, எங்கள் குடும்பத்தை பார்க்கிற, எங்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் நமக்கு தருவது அல்ல. நிபந்தனையோடு கூட தான் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம், எப்படிப்பட்டதான நிலம் ஆசீர்வாதம் பெறும், எந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் இப்போ வாசித்தோம் 7வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மழையை வேதாகமம், பரிசுத்த வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நாம் வாசிப்போமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் அதில் 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம், என் வார்த்தை பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம், என் வார்த்தை இறங்கும். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் நான் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி அது மறுபடியும் அவ்விடத்திற்கு திரும்பாமல், மேலிருந்து கீழே பொழிகிறதான மழை. நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், மழை என்பது எந்தெந்த காலகட்டத்தில் மழை பெய்கிறது, அது என்ன விதமான மழை அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். வானத்திலிருந்து பெய்யக்கூடியதான மழையானது அது மறுபடியும் ரிட்டன் என்ன செய்யாது, போகாது. எங்கேயாவது அப்படி போயிருக்குதா? அல்லேலூயா. வானத்திலிருந்து பெய்யும் மழையானது அது மறுபடியும் திரும்பாமல் அது கீழே விழுந்து பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனமும் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அதே போல என்னுடைய வசனமும் இருக்கும். அப்படியானால் என்ன? ஆமென். என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அது வீணாய் போவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அது திரும்பாது. அந்த வசனம் சொல்லுகிறது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் உண்டு, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அது உம்முடைய, நீர் எதற்காக அனுப்பி இருக்கிறோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும்படியாக செய்கிற ஆண்டவர், இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகள் உண்டு, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு, உம்முடைய தரிசனங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது நீர் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை என்கிறதான உம்முடைய வசனம் ஆண்டவரே அது விழுந்ததான விதையானது அது 100 மடங்கு பலன் தரத்தக்கதாக அது நீர் எதற்காக அனுப்பி இருக்கிறாரோ, எதற்காக உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறோ அந்த வார்த்தை 100% நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நாம் வாசித்ததான இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே மழையை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதான இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே மழை என்பது எதை குறிக்கிறது? இப்ப 2 வசனத்தை நம்ம வாசித்தோம், 2-3 வசனத்தை நம்ம வாசித்தோம். மழை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய, வேணி சிஸ்டர் அழகா சொல்லிட்டாங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஒருபோதும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தரிசனம் மாத்திரமல்ல, குறித்த காலத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இரண்டாவது அதிகாரம் 3வது வசனத்திலே அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும்
அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்று. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அங்கே பிலேயாம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. மனிதனுடைய வார்த்தை மாறி போகும். மனிதனுடைய வார்த்தை அது ஒரு நாள் நிலைத்து நிற்காது, அது ஒரு நாளிலே மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய வசனமோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து இப்படி சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆமென், 28வது வசனத்திலே 15வது வசனத்திலே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறார். 13வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 28:13 சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன். ஆமீன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். ஆதி முதலாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் ஒரு நாளும் மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்க உணர்றீங்களா? ஆண்டவர் நம்ம கூட பேசுறத நம்மால உணர முடிகிறதா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நம்முடைய காது கேட்க கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை, ஒவ்வொரு நிமிடமும் அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயம் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். நான் மறுபடியும் அந்த கேள்வி கேட்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை உங்களால் உணர முடிகிறதா? என்னென்ன வழிகளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடியும்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வசனம். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேதத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு பெஸ்ட் வழி. இது ஒரு பெஸ்ட் வழி. இதில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த எழுத்துக்கள் மூலமாக நீர் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவீராக அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரோ. ஆமென், அல்லேலூயா. இதுதான் பெஸ்ட் வழி. இப்போ எதுக்காக பைபிளை தூக்கி அல்லது வேதத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன் அப்படின்னா, தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குது? கையை உயர்த்தி சொல்லலை. நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, செய்கிறது இல்லை. தினந்தோறும் இந்த வேதத்தை ரெகுலராக வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு வேத பகுதியை திறந்து இப்படி வாசிக்கிறது அல்ல, தினந்தோறும் ரெகுலராக வாசிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக நம்ம கூட என்ன செய்வார்? பேசுவார். இப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? உங்கள் கையில் இருக்கிறதான வேதத்தின் மேலே நீங்கள் கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். வாசிக்க தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் பல வேறு சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் பேசலாம். கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சு உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். ஆண்டவருடைய பார்வை நம்மேல் விழுகிறது. ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கேட்க வேண்டும். அவர் பேசுகிறதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தின் மேலே, வேத வசனத்தின் மேலே அவன் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் எங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறதை நாங்கள் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். ரெகுலராக வாசிங்க. ரெகுலராக நீங்கள் வாசிக்கும் பொழுது அது 5 வசனமோ 10 வசனமோ ஒரு அதிகாரமோ அல்லது சில அதிகாரங்களோ வாசிக்கிறதான பழக்கம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக இதில் இருக்கிறதான வசனத்தின் மூலமாக அன்னைக்கு நீங்கள் எந்த வேத பகுதியை வாசிக்கிறீங்களோ அன்றைக்கு நாளுக்கு தேவையான வெளிச்சத்தை அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் வாசிக்கலாமா? வேத வசனத்தை டெய்லி வாசிக்கலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி பத்திரம் உங்கள்கிட்ட கொடுத்தோம் பார்த்தீங்களா? உறுதிமொழி பத்திரம். அதில் என் கையெழுத்து இருக்குதா? சீல் தான் இருக்குதோ? வாங்காதவங்கெல்லாம் வாங்கிக்கோங்க. இருக்குது. அதில் என்ன இருக்குது? தினந்தோறும் நான் வேதத்தை வாசிப்பேன். தினந்தோறும் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபிப்பேன். அதில் இருக்குதா? தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தினந்தோறும் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கையில் கூட ஒரு பைபிள் வாசிக்கிறதுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஃபுல்லாக கட்டங்கட்டமாக இருக்குது. டெய்லியும் வாசிச்சுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? டிக் பண்ணிக்கிறலாம். வேத வசனத்தை நாம் தினந்தோறும் எதற்காக வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்வதற்கும். இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மை ஞானிகளாக மாற்றும். இந்த வேத வசனம் நம்மை சரியாய் நம்மை நடத்தும். இந்த வேத வசனம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர்வதற்கு ஒரு பெஸ்ட் வழி இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. வீட்டில் கொண்டு போயிட்டா மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்து தூசி தட்டிட்டு ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இன்றைக்கு பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. வேற என்னென்ன விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடியும்? ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறதை, தேவன் பேசுகிறதை நாம் உணர முடியும். வேற
நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள். வேறு என்ன விதத்துலலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நம்ம உணர முடியும்? இது அல்லாமல் வேறு வழி இல்லையா? கேட்கல. ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடியும். சரியான புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கணும். வேற ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடியும். ஜெபத்தில் பெரும்பான்மையாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகளை சொல்கிறோம். தேவைகளை சொல்லிட்டு ஆமேன் போட்டு எந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் அமர்ந்திருந்து கேட்பதற்கு நாம் டைம் கொடுப்பதே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரை சிந்துகிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் சொல்லுகிறோம். எப்போதுமே பெரும்பான்மையாக இதுதான் நடக்குது. ஆனால் அவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை கேட்பதற்கு நாம் டைம் கொடுப்பதே இல்லை. ஜெபம் என்பது விண்ணப்பங்களை சொல்லுகிறதான ஒரு அனுபவம் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. இப்போ எப்படி நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேனோ அதே போல் நாம் தேவனோடு கூட பேசுவதுக்கு பெயர் தான் ஜெபம். தேவனோடு பேசுவதுனா, ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தரோடு கூட நம்ம ஒரு மனிதனிடத்தில் பேசுவது போல நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். அல்லேலூயா. வேற என்னென்ன விதத்துகளிலே ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாம் உணர முடியும், கேட்க முடியும்? சில மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். இயற்கையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். காற்றுகளை தம்முடைய தூதர்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுவதற்கு இதுதான் வழி என்பது அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு எந்த வழியிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடி முழக்கத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். அவருடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய வார்த்தை நிறைய இருக்குது. அவருடைய வார்த்தை எந்த ரூபத்திலையும் எந்த வழியிலையும் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயம் ஒன்றே ஒன்றுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட என்ன செய்யணும்? பேசணும். நீங்கள் பேசுகிற சத்தத்தை நாங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம வெறுமனே நம்ம தியானிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறணும். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கூடி வருகிறோம். அடுத்து நம்ம வெளியில் புறப்பட்டு போகிறோம். நம்முடைய சொந்த வேலைகளை கவனிக்கிறோம். எல்லாம் நம்ம அநேகரோடு கூட நம்ம பேசுகிறோம். ஆனால் இதற்கு இடையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீங்கள் பேசுகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே பல சூழ்நிலைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அந்த சத்தம் எங்களுடைய இருதயத்தில் தொடிக்கப்படுவதாக. அந்த சத்தம் எங்களுடைய காதுகளிலே விழுவதாக. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும், நாம் வர வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்டு நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம்
நாம் திருப்பிக் கொள்வோமாக. எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம், அதிலே முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும், தேறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ தேறுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமோத்தேயுக்கு, நீ தேறுகிறது விசுவாசிகள் யாவருக்கும், நீ தேறுகிறது புறஜாதியார் யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே நீ சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிலெல்லாம் பாருங்க, 12வது வசனத்திலே, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. அதுல ரொம்ப ஸ்பெஷலாக நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியணும். அல்லேலூயா. நம்ம தேறுகிறது, நம்ம வளருகிறது யாவருக்கும் தெரியணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆண்டவரை விசுவாசித்தோம், அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் நாம் இருந்த நிலைமையிலே நாம் இராதபடிக்கு நாம் வளருகிறது யாவருக்கும் தெரியும்படியாக, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நம்ம போன வாரத்திலே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பேசிக்கான நிலைமையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஓட்டம் இராதபடிக்கு நாம் தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும், நாம் வளருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், ஏற்கனவே போடப்பட்டதான அஸ்திபாரத்தின் மேல திரும்பவும் அதே அஸ்திபாரத்தை போடாதபடிக்கு பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம். பில்டிங் கட்டுறதுக்கு முதல்ல என்ன போடணும்? அஸ்திபாரம், பேஸ்மெண்ட் போடணும். அந்த இடத்தை பொறுத்து, அந்த நிலத்தை பொறுத்து பேஸ்மெண்ட் போடணும். பேஸ்மெண்ட் போடப்பட்டாச்சு. திரும்பவும் மறுபடியும் அதில் வேலை தொடங்கணும். மறுபடியும் அதன் மேலே ஒரு அஸ்திபாரத்தை போட்டோம் அப்படின்னா, மறுபடியும் அதன் மேலே பேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா வீடு எப்படி கட்டப்படும்? அல்லேலூயா. அஸ்திபாரம் போடப்பட்டதான அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டடம் கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஏற்கனவே நாம் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்? மூல உபதேசம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவை விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், நாம் அவர் மேல நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் மறுபடியுமாக அஸ்திபாரம் போடப்பட்டதான அவர் மேல் நாம் கட்டடமாக கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின அதிகாரத்தில் பார்க்கிறோம், எபிரேயர் 5வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்களே. 13வது வசனத்தில் பாருங்க, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்படியானால் இந்த வசனத்துல பழக்கம் இல்லை அப்படின்னா நாம எப்படி இருக்கிறோம்? இந்த வேத வசனத்தை தினந்தோறும் வாசிக்கல, இந்த வசனத்துல நமக்கு பழக்கப்படலை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? குழந்தையாகவே
இருக்கிறோம். அல்லேலூயா. குழந்தையாகவே இருக்கிறோம். இங்கே சொல்லுகிறது, நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேறுகிறது வளருகிறது யாவருக்கும் தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது வசனத்தில் பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பலமான ஆகாரம். ஆமாம், இது திடமான ஆகாரம். இந்த ஆகாரத்தை உட்கொள்ள இந்த வசனமாகிய ஆகாரத்தை உட்கொள்ள நாம் பூரணர்களாக நாம் மாறுகிறோம், நாம் தேறினவர்களாக மாறுகிறோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். ஏற்கனவே போடப்பட்டதான அஸ்திபாரம் என்ன? 6வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. அல்லேலூயா. ஆர்சி பைபிளில் எப்படி இருக்குது? கிறிஸ்துவை பற்றியதான படிப்பினையின் தொடக்க நிலையிலே நாம் நின்று விடாமல் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. ஒரு 6 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் பேசிக் லெவல். 1, முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஏற்கனவே நான் போன வாரம் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த நிலைமையில இல்லாதபடிக்கு நாம் எல்லாரும் பூரணர்களாக வளர்ச்சி அடைய வேண்டும், நாம் தேர வேண்டும். அல்லேலூயா. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? பிரயோஜனம் இல்லாத செயல்பாடுகளில் இருந்து, சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து ஒரு மனமாற்றம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்வது பின்பு மனம் திரும்புவது, பாவம் செய்வது பின்பு மனம் திரும்புவது, பாவம் செய்வது பின்பு மனம் திரும்புவது. இந்த நிலைமையிலேயே நம்ம ஓட்டம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். நாம் பாவ மன்னிப்பாகிய நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரும்பவும் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் அப்படின்னு. நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம், பாவம் செய்யும் பொழுதெல்லாம் மறுபடியும் இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லை. ஆமேன். பாவ மன்னிப்பை பெற்றதான நாம ஆண்டவருடைய கிருபையை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு இருக்கணும். எப்பொழுதுமே மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு இருக்கணும், இல்லைங்கள. ஆனால் இதே லெவல்ல நாம் இருக்கக்கூடாது, இதே நிலைமையில நாம் இருக்கக்கூடாது. இவைகளில் இருந்து நாம் தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, தேவன் பேரிலே வைக்கிறதான விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்ன? நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கான தேவைகளை சந்திப்பார், அவர் எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், தேவன் நல்லவர் என்பதை நான் அறிகிறேன், தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அறிகிறேன் என்கிறதான பேசிக்கான ஒரு விசுவாசம் மாத்திரம் அல்ல. இன்னும் சொல்ல போனால், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டும் வருகிறார் என்கிறதான வெறும் அறிவு மாத்திரமல்ல, எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்பது மாத்திரமல்ல, நான் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக் கொள்கிறதான அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். விசுவாசம் என்கிறதான வரம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்பது அது ஒரு வரம். நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொன்றையும் நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு எப்படி வந்தது? எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பேசிக்கான ஒரு காரியம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ
ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:13 அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பேசிக்கான ஒரு அனுபவம். இந்த நிலைமையில இராதபடிக்கு நீ விசுவாசம் என்கிறத வரத்திலே நீ வளர வேண்டும். அல்லேலூயா. இது ஒவ்வொன்றையும் பெருசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லை. 3வது சொல்லப்பட்டிருக்குது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். யார் கொடுத்த ஞானஸ்நானம், எந்த நாமத்தினாலே கொடுக்கப்பட்டதான உபதேசம் என்கிறதான காரியங்கள் அன்றைக்கு சீஷர்கள் மத்தியிலே அதிகமாய் காணப்பட்டது. பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லி சிலர் சொல்றாங்க, கேபாவை சேர்ந்தவர்கள் என்று சிலர் சொல்றாங்க, நான் பவுலின் கைகளினாலே நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சிலர் சொல்றாங்க. இப்படி ஞானஸ்நானத்தை குறித்தே அவர்களுக்குள்ளே சில பிரிவினைகள் இருக்கிறது. நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன். 1 கொரிந்தியர் 1 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்கிறதான பிரிவினைகள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1 13 பாருங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேற ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. 17 பாருங்க. ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அவர் அனுப்பினார். அப்படியானால் அன்றைக்கு சீஷர்கள் நடுவிலே இந்த ஞானஸ்நானத்தை குறித்ததான ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது. இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போவும் இருக்குது. ஞானஸ்நானத்தை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவு ஜனங்களுக்கு இருப்பது இல்லை. குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம் அப்படிங்கிறதான காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு சுவிசேஷம் 28 அதை கட்டளையாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28 கடைசி வசனங்களில் நான் பார்க்கும் பொழுது 19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அல்லேலூயா. ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு. அப்படியானால் ஞானஸ்நானம் எடுக்கிறது யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? சீஷர் ஆனதற்கு பின்பதாகத்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விவரம் இல்லாம ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்படியான ஞானஸ்நானம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இதெல்லாம் பேசிக்கான காரியம். இவைகளிலே நீங்கள் நின்று விடாதபடிக்கு இவைகளிலே நீங்கள் வளரணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து அதற்கு பின்பதாக கர்த்தருடைய உபதேசத்தில் நீங்கள் வளரணும். அங்கே சொல்லப்படுகிறது 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கையில் ஆமென் இணைந்து கொண்டதான அத்தனை பேரும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கணும், அவருடைய வேலையை செய்யணும், சுவிசேஷ வேலையை செய்யணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. 4வது பாருங்க, கைகளை வைக்குதல். இதுவும் பேசிக்கான ஒரு காரியம். கைகளை வைப்பது என்பது அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது, அது ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரங்க கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் கைகளை வைத்து, விசுவாசிகள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, எபிரேய நிருபக்காரன் அதை சொல்றாரு, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரமும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை வருவதாக. அல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசியிலேயே நம்பிக்கொண்டிருக்காதீங்க, நீங்க ஊழியக்காரங்களையே நம்பிக்கொண்டிருக்காதீங்க. இதற்கு மேலாக நீங்க ஆரம்ப நிலையில நீங்க ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டீங்க, ஊழியக்காரர் உங்க மேல கையை வைக்கணும்னு நீங்க விரும்புனீங்க, நீங்க ஊழியக்காரங்க உங்க மேல கையை வைத்து ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புனீங்க, யாராவது ஒருத்தர் எங்க மேல கையை வைக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்க. இப்பொழுதோ உங்க மேல அதிகாரமுடைய தேவனுடைய வல்லமை உங்க மேல வரட்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த வல்லமை வரங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், அதற்காக நாட வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பேசிக்கான லெவல்லே நீங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா.
உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிற ஒரு கூட்டம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறதான ஒரு கூட்டம் அந்த நாட்களிலே இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேரும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழும்புவார்கள். இந்த நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழே அதற்குரியதான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. 6வது காரியமாக நித்திய நியாய தீர்ப்பு. எல்லாருக்கும் நித்திய நியாய தீர்ப்பு உண்டு. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11 15 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் மூல உபதேசம், இதெல்லாம் பேசிக்கான ஒரு காரியம். ஆனால் இவைகளை விட்டு நீங்கள் பூரணர் ஆகும்படி விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்து நாம ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க சுவிசேஷ வேலை, அப்புறம் சபையானது பக்தி விருத்தி அடைய. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று கர்த்தரை விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய வேலை என்ன செய்யணும்? சுவிசேஷ வேலையை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக பிரயாசப்படணும். இந்த காரியத்தை நாம் செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று நான் என்னல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அல்ல, நான் அவருக்குள்ள வளரணும், இன்னும் நான் தேறணும், இன்னும் நான் வளரணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்குள்ள எப்போது இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும், அதாவது நம்ம பூரணர் ஆக வேண்டுமானால் ஒன்றே ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்னன்னா, கற்றுக்கொள்ளுகிறதான அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா ஒரு நாள் நம்ம வளரவே முடியாது. அல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் எப்போதுமே இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இயேசுவை நான் பார்க்க முடியும். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாசிங்க 5வது அதிகாரம் 8வது வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக்கொண்டாராம்? கீழ்ப்படிதலை. சிலுவையின் முடிவு பரியந்தமும் கடைசி வரையிலையும் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது 9வது வசனத்தில், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பூரணராக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு தகுதி, கீழ்ப்படிதலோடு கூட கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பவுலே, அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன வார்த்தை? நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நான் சொல்லாதபடிக்கு, ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் நான் தொடருகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆசை வரணும், ஒரு தாகம் வரணும், ஒரு எதிர்பார்ப்பு வரணும், ஒரு ஏக்கம் வரணும். நான் வளரணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் அவரை அறியணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் பூரணராக வேண்டும், நாம் பூரணராக வேண்டும். அடிக்கடி பெய்கிறதான மழையை குடிக்கிறதான நிலம்,
அடிக்கடி பெய்கிற மழை அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்ம மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் மழையை எப்படி பொழிகிறதோ அதே போல கர்த்தர் நம்மேல் தம்முடைய வசனத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கேட்டு அப்படியே மந்தமா இராதபடிக்கு, கேட்டு நாம் மலட்டுத்தன்மையில இராதபடிக்கு, கேட்டு நாம் அப்படி செயல்படாத நிலைமையில இராதபடிக்கு நாம் ஹல்லேலூயா கேட்டு அந்த வசனத்தை கேட்டு அந்த நிலமானது எப்படி விதையை முளைப்பிக்கிறதான ஆமென் நிலமாக இருக்கிறதோ அதே போல வசனத்தை கேட்டு ஆமென் நமக்குள்ளே ஹல்லேலூயா அந்த வசனமாகிய விதையானது வளர்ந்து அந்த பலன் தரத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையாகிலும் கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கும். ஆமென். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் இதை தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு ஆண்டவரே ஹல்லேலூயா என்னுடைய செவியை நீர் திறந்தருளும் ஆண்டவரே, என்னுடைய காதுகளை நீர் திறந்தருளும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இருதயமானது நிலமானது அது பண்படுத்தப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதைக்கிறவனை பற்றியதான ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அந்த விதையானது அது வளர்ந்து பலன் தரக்கூடாதபடிக்கு அது கடினத்தன்மையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விதையானது வளர்ந்து பலன் தரக்கூடாதபடிக்கு முள்ளானது அது நெருக்கி போடுகிறது. உலக கவலை அது நெருக்கி போடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முள்ளானது ஆமென் விதையானது ஆமென் அந்த நிலத்திலே வளராதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அது அதிக வேர் கொள்ளாதபடிக்கு கற்பாறையிலே அது விழுந்ததான விதை அது கொஞ்ச நாட்கள் வளருகிறது. அது அப்படியே மடிந்து போகிறது. இல்ல நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல அது 30, 60, 100 பலன் தர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தேற வேண்டும் ஆண்டவரே, நான் வளர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் விரும்புகிறோம்? நம்ம எல்லாருக்குள்ளே அந்த தாகம் இருக்கணும், நம்ம எல்லாருக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கணும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. நான் தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படியாக. ஆமென். நான் தேறுகிறது என்னுடைய குடும்பத்தில் யாவருக்கும் தெரியும்படியாக. நான் தேறுகிறது என்னுடைய திருச்சபையில் யாவருக்கும் தெரியும்படியாக. நான் தேறுகிறது நான் இருக்கிற சமுதாயத்தில் யாவருக்கும் தெரியும்படியாக. எனக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சி மாற்றத்தை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் மூல உபதேசங்களை விட்டு நீங்கள் பூரணராகும்படியாக உங்கள் மேல் அடிக்கடி பெய்கிறதான மழையை நீங்கள் குடித்து ஆமென் பயிரை முளைப்பிக்கிற நிலமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தினந்தோறும் வாசிக்கணும். உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உம்முடைய சித்தம் இன்னது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செயல்படணும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக நாங்கள் பிரயாசப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் என் கிராமத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நான் பிரயாசப்படணும். கர்த்தர் உங்க கூட என்ன பேசியிருக்கிறாரோ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த மூல உபதேசமே உங்களுக்குள்ள செயல்படாமல் இருக்குமே, ஆனால் அதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புதலே இல்லை அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ள இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் வரணும் ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஞானஸ்நான அனுபவத்துக்குள்ள நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த அனுபவத்துல கூட நான் அந்த பேசிக்கான அனுபவத்துல கூட நான் இன்னும் வளரல, விசுவாசத்துல கூட நான் இன்னும் வளரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் முழுமையா இன்னும் நான் புரிந்து கொள்ளல, வேத சத்தியங்களை நான் இன்னும் முழுமையா அறிந்து கொள்ளல அப்படின்னா, ஆண்டவரே இவைகளில் வளருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இன்னும் நாங்கள் ஹல்லேலூயா பூரண புருஷர்களாக மாறும்படியாக, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவிசேஷ வேலைக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நான் வேர் கொண்டே. அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, தளர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்படைந்தே. கிறிஸ்துவுக்குள்ளே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்படைந்தே. அவரை அறியும் அறிவிலே வளர்வே, அவரை அறியும் அறிவிலே வளர்வே. அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வே, அவரின் விருப்பம் செய்தே மகிழ்வே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது. ஓ இயேசு கிறிஸ்து சாவது ஆதாயமே. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில். ஓ வாழ்வது இயேசு என்னில் வாழ்கின்றார். உங்க கைகளில் ஏற்கனவே ஒரு உறுதிமொழி அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருக்குறோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற அனுபவம். ஆமென். அதில் இருக்கிற காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவிலே இன்னும் வளருவதற்கு, நாம் வேரூன்றி ஆமென் ஹல்லேலூயா அவருக்குள்ளே வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். திருச்சபை வளருவதாக ஆண்டவரே, குடும்பங்கள் வளருவதாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உமக்குள்ளாக வளருவதாக, ஆவிக்குரிய நிலையிலே வளர்ச்சி அடைவதாக.
அல்லேலூயா. நாங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி உண்டாக, எங்களுக்குள்ளே அல்லேலூயா நீர் விரும்புகிற ஒரு மாற்றம் உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து ஆமே அல்லேலூயா பயிரிடுகிறத நிலமானது அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலமாக எங்களை நீர் மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க கர்த்தருக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். ஏதோ நாங்கள் வந்தோம் போனோம் என்கிற நிலைமையில் அல்ல, ஏதோ நாங்கள் வாழ்ந்தோம் என்கிற நிலைமையில் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாக நாங்கள் வேரூன்றி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையிலே வளர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேறுகிறதை ஆண்டவரே சுற்றில் இருக்கிற அந்த ஜனங்கள் யாவரும் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து இருக்கிறதான ஜெப நாட்கள் முழுவதுமாக எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரை. ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெப ஆவியினால கர்த்தர் நீங்க நிரப்புங்க. எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இன்றைக்கு மாலையில் இருக்கிறதான பெண்கள் ஐக்கிய கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் நாமே உங்களோடு கூட இருப்பாராக.